ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு C3 கிறிஸ் கிராஃப்ட்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். உங்ககிட்ட தோசை மாவு இல்லையா, இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி ஒரு டேஸ்டியான ரெசிபி அரை மணி நேரத்தில் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 250 கிராம் ரவா எடுத்துக்கலாம், 125 கிராம் அவல் எடுத்துக்கலாம், 75 கிராம் பச்சரிசி மாவு, 50 கிராம் அளவுக்கு தயிர் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணலாம். நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் தோசை. வீட்டில் தோசை மாவு இல்லைனாலோ, இல்லை திடீர்னு ஒரு கெஸ்ட் வராங்க, என்ன செய்கிறது, ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்ட்டு யோசிக்கும் போது இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையில் நம்ம அவல்லாம் சேர்க்குறனால நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். கூடவே நம்ம பன்னீர் மசாலா சேர்க்குறது ஒரு அட்டகாசமான டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 15 நிமிஷம் அது செட் ஆகுறதுக்கு டைம் கொடுக்கலாம். அந்த 15 நிமிஷம் கேப்பில் நம்ம பன்னீர் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த பிறகு 15 நிமிஷம் செட் ஆக விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்தால் இப்படி தான் இருக்கும். எல்லா தண்ணியும் உறிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சோடா மாவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சோடா மாவு ஆப்ஷனல் தான். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம பன்னீர் செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு பேன் அடுப்பில் வச்சு பேன் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பெரிய வெங்காயம் 2 குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் சேர்த்துக்கணும். ஏன்னா நம்ம தோசைக்கு எண்ணெய் தனியாக ஊற்ற போகிறது கிடையாது. தோசைக்கு தேவையான அளவு எண்ணெய் இதிலேருந்து தான் கிடைக்கும். இந்த அளவு வதங்கினதும் 2 பழுத்த தக்காளி குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நல்லா வதங்கி பிளெண்ட் ஆகணும், வெங்காயத்தோட திக்காக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், இல்லைன்னா உங்கள் காரத்திற்கு ஏற்ப நீங்கள் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய மசாலா பேஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் நம்ம பன்னீர் சேர்க்க போகிறோம். அடுத்தது பன்னீரை வந்து துருவி சேர்க்கணும். நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு பன்னீர் துருவி வச்சுருக்கேன். இதில் 150 கிராம் நம்ம இப்போது சேர்த்துக்கலாம். ஒரு 50 கிராம் தோசை மேலே தூவி விடுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கூடவே கொத்தமல்லி தழைகளை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். எல்லாத்தையும் மசாலாலாம் பன்னீரோட நல்லா மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக விடலாம். 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்படி தான் இருக்கும். நல்லா பிளெண்டாக இருக்கும். பன்னீர் வந்து மசாலாவோட நல்லா சுருண்டு சேர்ந்து வந்திருக்கும், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அடுத்தது ஒரு கல் அடுப்பில் வச்சு கல் நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை தோசை மாதிரி வார்த்துடலாம். தோசை மேலே இந்த மாதிரி ஓட்டையாக வர ஆரம்பித்த உடனே லேசாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க பன்னீரை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். பன்னீரை தோசையில் முக்கால்வாசி கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். நல்லா இந்த மாதிரி பன்னீர் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ட பிறகு நம்ம தனியாக துருவி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பன்னீரையும் கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். அதுக்கு மேலே குட்டி குட்டியாக சாப் பண்ண கொஞ்சம் மல்லித்தலைகளையும் தூவி விடலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக சாப் பண்ண வெங்காயத்தையும் நம்ம தூவி விடலாம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காக. இப்போ கடைசியாக நம்ம தூவி விடுறோம்ல, அந்த வெங்காயம்லாம் ஹாஃப் குக்டாக இருக்கும். ஹாஃப் குக்டாக நம்ம அது சாப்பிடும்போது அது ஒரு மாதிரி க்ரன்ச்சியாக நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கம் திருப்பி ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டுட்டு மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி ஒரு 30 செகண்ட்ஸ் விட்டோன்னா தோசை ஃபுல்லாக நல்லா வெந்துடும். அப்போது நம்மளோட சூடான சுவையான ரவா பன்னீர் தோசை ரெடி. பன்னீர் பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. பன்னீர் ஹெல்த்தியும் கூட. அதனால் அடிக்கடிக்க நீங்கள் செஞ்சு அசத்தலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸுடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Tata. Thanks for watching.